ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம நீட் யூஜி 2026க்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஃப்ரம் பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்கள். மொபைல்லையோ டேப்லையோ தெளிவாக எழுத்துக்கள் தெரியாது, தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப். ஓகே, இப்போது அஃபிஷியல் வெப்சைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், neet.nta.nic.in. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 இருக்கும். இப்போதைக்கு லாஸ்ட் டேட்டு மார்ச் 8 2026 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும் நைட்டு 9 மணியோட, மறந்துடாதீங்க. சரி, இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டவங்கிறவங்க லாகின் போகணும். சரி, இப்போ நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதும் டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரும். அதில் தான் நமக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ஜென்ரலாக இருந்தால் 1700 ஓபிசி நான் க்ரீமி லேயர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் ஜென்டராக இருந்தாங்கன்னா 1000. அவுட் சைடு இந்தியாவில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு 9500 ஓகேங்க. ஸோ இப்போ கீழே வந்து இந்த இடத்துல ஒரு கிளிக் போட்டுருங்க. கிளிக் போட்டுட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் நேம், இந்த கேண்டிடேட்ஸ் நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் நாட் பி ஆஸ் சிமிலர் ஆஸ் இன் த 10th சர்டிஃபிகேட். 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி இங்கே நேம், உங்கள் நேம் என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய புது ரூல். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. யுவர் ப்ரெசன்ட் நேம் மே ஆர் மே நாட் பி சேம் ஆஸ் த நேம் மென்ஷன்ட் இன் கிளாஸ் 10th மார்க் ஷீட். அப்போ நீங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி கூட நேமை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் ஈஸியாக போயிடும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் என்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அதை திருப்பியும் உங்கள் நேம் இங்கே எப்படி என்டர் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அதே போல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் இதெல்லாம் ஆல்ரெடி டைப் பண்ண மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்கும். இந்த ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் என்ன கொடுக்குறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி காமிக்கும் பின்னாடி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னங்கிறத இங்கே போட்டுருங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஊர் பேர், டிஸ்ட்ரிக்ட்டு, கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இங்கே தெளிவாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அது ஆக்டிவாக இருக்கணும். திருப்பியும் அதே இமெயில் ஐடியை இங்கே திருப்பி டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். திருப்பியும் உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்குமே ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஆப்ஷனல்னு கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஏன்னா இன்னொரு மொபைல் நம்பர், இன்னொரு இமெயில் ஐடி நமக்கு தேவைப்படும். எமர்ஜென்சி டீட்டெயில்ஸ்க்காக கேட்பாங்க அடிஷ்னல் டீட்டெயில்ஸில். அதனால் இந்த இடத்துல ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து பர்மனண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா நீங்கள் இந்த டிக் போட்டாலே இங்கே சேம் அட்ரஸ் வந்து உட்காந்துக்கும். டிஃப்ரெண்ட் அப்படின்னா வேறு அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும். அதே போல் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும் அண்ட் நம்பர்ஸ் இருக்கணும். இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும். அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 13 கேரக்டர்ஸ். இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் தான் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பாஸ்வேர்டை திருப்பி இங்கே டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் செக்யூரிட்டி கொஷின் என்னவோ அதை டைப் பண்ணி அதுக்கான ஆன்சர் நீங்களே செட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இங்கே என்ன கேப்சா இருக்குது அதை இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தா உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும்.
ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளீஸ் ரிவ்யூ த டீட்டெயில்ஸ் பிலோ கேர்ஃபுல்லி டு மேக் சேஞ்சஸ் கிளிக் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எடிட் பண்ண முடியாது. அதனால் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு டிக்கு கேட்கும், இதுக்கு மேலே ஒரு டிக் கேட்கும். அந்த டிக்கெல்லாம் கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பிஃபோர் ப்ரொசீடிங் ப்ளீஸ் ரிவ்யூ யுவர் பர்சனல் டீடைல்ஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு டிக்கு, கீழே ஒரு டிக்கு, 2 டிக் பண்ணணும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிக்கு, இங்கே ஒரு டிக்கு, மொத்தம் 2 டிக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா எகெயின் ஐ அக்ரி அப்படின்னு இங்கே 3ஆவதாக ஒரு டிக்கை பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் த ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா டூ யூ விஷ் டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபின்னு கேட்கும். எஸ் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அது இங்கே காமிக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுங்க. சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அசைன் பண்ணிடுவாங்க. உங்கள் நேம் இங்கே காமிக்கும். ஸோ இதுதான் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர். உங்கள் மொபைல் நம்பருக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபில்அப் அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து நம்ம பண்ண போகிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக தான் ஃபீ பேமெண்ட். இங்கே மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. வெரிஃபை இமெயில் ஐடிக்கு இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆகிடும். இப்போ ஃபில்அப் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வரணும். இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது ரெஜிஸ்டர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அடுத்து ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எகெயின் உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அம்மா நேமு, அப்பா நேமு, நேஷ்னாலிட்டி, ஸ்டேட்டு இதெல்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நோ இஷ்யூ, எந்த டீட்டெயிலும் கேட்காது. ஜென்ரல் தவிர ஓபிசி, நான் க்ரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கும் தெரியுமா? கேட்டகரி சர்டிஃபிகேட்டோட நம்பர், கேட்டகரி சர்டிஃபிகேட்டோட டேட்டு, எந்த டேட் இஷ்யூ பண்ணாங்க, கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணவங்க நேம் அந்த சர்டிஃபிகேட்டில் கீழே இருக்கும். அந்த 3 டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும். ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ன கேட்டகரின்னு போட்டுட்டு கன்ஃபார்ம் கேட்டகரி கொடுங்க. ஆர் யூ டயபெட்டிக் அப்படின்னு கேட்கும். டயபெட்டிக்னா எஸ்னா எஸ், நோனா நோ கொடுங்க. இங்கே எஸ் போட்டால் தான் உங்களுக்கு டயபெட்டிக்குரிய டேப்லெட்டு, அப்புறம் அந்த சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நோ போட்டால் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்னன்னு போடுங்க. ஃபேமிலி இன்கம் இன்க்ளூடிங் ஃபாதர், மதர், கார்டியன் எல்லாம் சேர்த்து தான் போடணும். மைனாரிட்டி இங்கே வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி மட்டும்தான், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அவங்க கேட்கல. ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஏதாவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் ஜெயினிசம், புத்திசம் அந்த மாதிரி ஓகேங்களா, கிறிஸ்டியன், முஸ்லீம் அந்த மாதிரி ஏதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டினா போடுங்க, இல்லைன்னா இல்லை. அந்த நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு போட்டால் அந்த லிஸ்ட்டில் இருந்தால் தான், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா போடுங்க, இல்லை அதர் கண்ட்ரினா அதர் கண்ட்ரி போடுங்க. மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் செல்ஃப் ஸ்டடி போடுங்க. இங்கே கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸில் அதர் கண்ட்ரி போடுறவங்களுக்கு தான் எக்ஸாம் சென்டர் அதர் கண்ட்ரி காமிக்கும், பார்த்துக்குங்க. டு யூ இன்டென்ட் டு வியர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ரிலீஜியஸாக நீங்கள் ஏதாவது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடணும்னு எஸ் போட்டால் போட்டுட்டு போகலாம், நோ போட்டால் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து 3ஆவதாக டிசபிலிட்டி டீட்டெயில். ஆர் யூ பிடபிள்யூபிடின்னு கேட்கும். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சானு. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த யூடிஐடி கார்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்த சர்டிஃபிகேட்டோ உங்கள் கையில் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், என்ட்ரு பண்ணுங்கள். நோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் போயிடும். ஓகேங்களா? நோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை கொடுத்தா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த இடத்துல ஆதார் ஐடென்டிட்டி செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆதார் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர் 2 தடவை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 தடவை ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் ஆதார் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். எஸ் கொடுங்க.
எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரோட லிங்க்டாக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுங்க. இப்போ கொடூரமாக பிஎஸ்டி செந்தில்நாதன் பயலுகடா கொடூரமாக இப்படி வந்து ஃபோட்டோ நிற்கிதா, இதுதான் நான். ஓகே, ஸோ இதில் நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அந்த ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, கரெக்டாக இருக்கிறதுனால தான் காமிக்குது. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பார் ஐடி இருக்கான்னு கேட்கும். எஸ் கொடுத்தா அப்பார் ஐடியோட நம்பர்லாம் என்ட்ரு பண்ணணும். நோ கொடுத்துட்டு போகலாம். அப்பார் ஐடி இஸ் நாட் கம்பல்சரி. இது கம்பல்சரி வேணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வேணும்னா இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நோ எஸ் கொடுத்தேன், அப்போ அப்பார் ஐடி கன்ஃபார்ம் அப்பார் ஐடி கேட்குது. அதுக்கப்புறம் நோ கொடுத்தேன், கேட்கல. ஸோ சப்மிட் கொடுத்தேன். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் கேட்கும். நோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். அடுத்து ரெஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் பாருங்கள், இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் எனி ரீஜனல் லாங்குவேஜ் தென் யுவர் பர்மனண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் ஷுட் பி ஃப்ரம் தட் ஸ்டேட். இது ரொம்ப முக்கியம். உங்கள் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ரீஜனல் லாங்குவேஜே காமிக்கும். இப்போ நான் தமிழ்நாடுன்னு அட்ரஸ் கொடுத்தேன்னா எனக்கு 4 லாங்குவேஜ் மட்டும்தான் காட்டுது. தமிழ்நாடுன்னு ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்ததுனால இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், உருது மட்டும்தான் காட்டுது. ஈவன் கன்னடா, தெலுங்கு, மலையாளம் கூட காட்டலை. எனக்கு இந்த லாங்குவேஜுக்குள்ளே தான் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் மை பர்சனல் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸோட இம்பேக்ட் இங்கே லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுல இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கர்நாடகா அட்ரஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் தமிழ்நாடு தமிழில் கேட்க முடியாது. நான் தமிழ்நாட்டுக்காரன், எனக்கு தமிழ் லாங்குவேஜில் வேணும்னு. கர்நாடகா பர்மனண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, உருது தான் இருக்கும். தமிழ் வராது அப்படிங்கிற மாதிரி. சரி இங்கே நான் ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறேன், தமிழ் சூஸ் பண்ணுறேன். எனக்கு எக்ஸாம் எப்படி வரும்? இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் கொஷின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸில் என்ன ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட் மட்டும்தான் இங்கே வருது, வேறு எந்த ஸ்டேட்டும் வரலை. அப்போது இங்கே ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அது இங்கே ரொம்ப முக்கியம் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறதுல. ஸோ தமிழ்நாட்டில் என்ன சிட்டி வேணும்னு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். 3 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. கார்டியன்ஸ் ஆக்குபேஷன், அது போல் ஃபாதரோட ஆக்குபேஷன், ஃபாதரோட இன்கம், மதரோட ஆக்குபேஷன், மதரோட இன்கம்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக கேப்சா கேட்கும். கேப்சா என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வரும். இங்கே 10th அண்ட் 12th மட்டும்தான் கேட்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, பாஸ் ஸ்டேட்டஸ், பாஸ்டா என்னென்னு பாஸ்ட் போட்டுருங்க. இயர் ஆஃப் பாஸிங், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன, பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரலா அர்பனா, டைப் ஆஃப் ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட்டா அந்த மாதிரி, ப்ரைவேட்டா அந்த மாதிரி, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் தமிழ்நாடா கர்நாடகாவா அந்த ஸ்டேட்டு, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்கூல் இருக்குது அது, ஸ்கூல் போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அந்த மாதிரி, ரிசல்ட் மோடு உங்களுக்கு வந்து பர்சன்டேஜா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, சிஜிபிஏவா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டோட்டல் மார்க்ஸ் 500னா 500க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கன்னு போட்டால் அதுவே பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிக்கும். ரோல் நம்பர் உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்கூல் நேம் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோடு, உங்கள் ஸ்கூல் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர் பின்கோடு, ஸ்கூலோட நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பின்கோட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட். இந்த 12th ஸ்டாண்டர்டில் இந்த பாஸ் ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து அப்பியரிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இயர் அதுவே 2026 செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் கோடு வந்து 01ன்னு மட்டும் காமிக்கும். அதே இங்கே பாஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கோடு 2லேருந்து 7 வரைக்கும் காட்டும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கோடு 1, ரிப்பீட்டராக இருந்தால் எந்த போர்டாக இருந்தாலும் சரி கோடு 2 போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ கோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் குவாலிஃபையிங் எக்ஸாம், பிளேஸ் ஆஃப் ஸ்கூலு, டைப் ஆஃப் ஸ்கூலு, குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டேட்டு தமிழ்நாடா என்ன, இது எல்லாமே அதில் அந்த ரோல் நம்பர். அப்பியரிங் ஆகிறவங்களுக்கு மார்க்ஸ்லாம் கேட்காது, பாஸ் ஆனவங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் அகைன் கேட்கும், ஸ்கூல் நேமு, ஸ்கூல் பின்கோட் இதெல்லாம் போட்டு கீழே வந்து கேப்சாவை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும், எஸ் கொடுங்க. அடுத்து ரெஜிஸ்டர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் ட்வின்ஸா,
அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தா பிரச்சனை இல்லை. ட்வின்னா ட்வின் சிஸ்டர் ஆர் பிரதர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்களான்லாம் கேட்பாங்க. நீட் எழுதுறாங்களான்னு. எஸ், நோ அந்த டீட்டெயில் கொடுங்க. யூ எவர் அப்பியர்ட் இன் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ரிப்பீட்டராக இருந்தால் எஸ் போடுவீங்க, ஃப்ரெஷராக இருந்தால் நோ போடுவீங்க. எஸ்னா எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கீங்கன்னு கேட்கும். நோனா அது கேட்காது. பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். ஸோ இந்த 3 தான் உங்களுக்கு நேட்டிவிட்டியை ப்ரூஃப் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக அப்பியர் ஆனால் கூட தமிழ்நாடு இந்த மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு, இந்தியா இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்தா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஓடிபி ஆன் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எமர்ஜென்சி டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது கொடுக்கும்போது திருப்பியும் ஒரு அதர் இமெயில் ஐடி, இப்போது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த இமெயில் ஐடி இல்லாமல் வேறு ஒரு இமெயில் ஐடி, வேறு ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இந்த ரெண்டுக்குமே ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஓடிபியை என்டர் பண்ணணும். ஸோ உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்குறீங்க. அதுக்கு சப்மிட் பண்ணும்போது ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இமெயிலுக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துலையும், ஃபோனுக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துலையும் போட்டு வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வெரிஃபை ஆயாச்சு. இப்போ தான் புதுசாக கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப்னு வரும். இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் பேரண்ட் வீட்டிலேருந்து போட்டுட்ருக்கீங்க. உங்கள் குழந்தை ஸ்கூலில் இருக்காங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்கூலில் இருக்க யாருக்காவது அனுப்பிட்டீங்க அப்படின்னா, இந்த கியூஆர் கோடை எங்கேருந்து ஸ்கேன் பண்ணாலும் இன்டர்நெட் வசதி இருந்தால் போதும். ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் இந்த பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆகி உங்கள் குழந்தை ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை எங்கேருந்து வேணால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு. அதனால் கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃபில் நான் பார்க்குறேன். கண்ணை கேமராவுக்கு நேராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திருமுகம் வரும். அப்லோட் ஃபோட்டோகிராஃப்னு கொடுக்கணும். கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தா இந்த மாதிரி ரைட் சைடில் வந்துடும். அப்லோட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்கன்னா யுவர் கேப்சர்டு இமேஜ் ஹேவ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்தா இந்த மாதிரி வரும். இது அட்மிட் கார்டில் பிரிண்ட் ஆகி வரும், பார்த்துக்குங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் 6 டாக்குமெண்ட் என்ன கேட்குது. என்ன 80% ஃபேஸோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப், ஓகேங்களா, வித்தவுட் மாஸ்க். நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். சைஸு 10 to 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம் இம்ப்ரெஷன் இது எப்படி அப்லோட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் 10 to 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட்டு பிடிஎஃபாக 50 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே போல் 10th சர்டிஃபிகேட், இந்த ரெண்டுக்கும் ஒரே சர்டிஃபிகேட் தான் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகே. பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், அது வந்து நீங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா 50 to 300 கேபியில் அதையே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபைல் நேம் வச்சுங்க. ஃபோட்டோ, தம்பி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, அதே தான் ரெண்டுலேயும் அப்லோட் பண்ண போகிறீங்க. சேம் சர்டிஃபிகேட் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ஒருவேளை பேக் டு பேக் இருக்குது, 2 பேஜில் இருக்குன்னா அதை ஒரே பிடிஎஃபாக மாற்றி சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ்னு வச்சு பிடிஎஃப் வரும் இல்லையா, புக் மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட்டில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணனா அதை வெரிஃபை பண்ண சொல்லும். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ஃபில் அப்ளிகேஷன். எந்த அப்ளிகேஷன்? நீட் அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026க்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத என்னோட டீட்டெயில்ஸை வச்சு அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 10th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் போடணும்னு அவசியமே கிடையாது. நேம் ஆதாரில் இருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். அந்த சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் காமிக்குது. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.